அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய எல்லாருமே நம்ம எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மரியாதை ஒன்று கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். அதுவும் குறிப்பாக இந்த ஊடகங்கள் நம்ம எவ்வளோ தான் புறக்கணித்தாலுமே அந்த ஊடகத்தை சார்ந்த ஒருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அதில் முதல் ஆளாக வரக்கூடிய குரல் யாரோட குரல்னா அண்ணன் சீமானுடைய குரலும் சீமானுடைய தம்பிகளுடைய குரலாக தான் இருக்கும். அது பல இடங்கள் நம்ம பார்த்துருக்கலாம். அது பல இடங்களில் உதாரணமாக நம்ம நின்றும் செஞ்சுருக்கோம். ஆனால் ஊடகத்தை சார்ந்த சில பேர் மீது நம்ம வெறுப்பு கிடையாது. ஆனால் ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு குறிப்பிட்ட அளவிற்கு அண்ணன் சீமான் மீது வன்மத்தை பொது தளத்தில் வைக்க வேண்டிய கட்டாயத்தில் சில பேர் இருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தான் முக்தான ஒரு மாமா பையன். எந்த கனவு ராணி எப்போது வருவாய் எங்கே புரோக்கர், அதாவது லேகிய வித்து மாமா பையன். இந்த முக்தார் மாமா பையன் தொடர்ச்சியாக அண்ணன் சீமானுக்கு எதிராக பல விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கார். இதே முக்தார் மாமா பையன் ஒரு யூடியூப்பில் உட்காந்து பேசாமல் கண்டுக்கிட மாட்டோம், கடந்து போயிடுவோம். இவன் எதில் பேசுகிறான்னா டிவி சேனலில் உட்காந்துக்கிட்டு பெண்களை பேட்டி எடுக்க வச்சு, அது குறிப்பாக இப்போ ஸ்ரீ வித்யான்னு ஒரு அம்மா, அந்த அம்மாலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா திராவிட நட்பு கழகம்னு கழகத்தில் சேர்ந்துக்கிட்டு சுபவி அவர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு இயக்கத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க. வாழ்த்துக்கள், நீங்கள் என்ன வேலை பார்த்துக்கோங்க, மாற்றுக்கிறது கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு திராவிட நட்பு கழகத்தில் இருக்க திமுக இருக்க திராவிட கழகத்தை கூட இருந்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த பொம்பளையை உட்கார வச்சுக்கிட்டு அவர் ஒரு பெண்ணுனா நம்ம ஒருத்தங்க மரியாதை கொடுக்குறோம்னா ஒருத்தங்க செயல் ஒருத்தங்க சொல்லுக்கு தான் மரியாதை கொடுக்கணும். நம்மளை கெட்ட வார்த்தை போட்டு பேசுகிறவங்க, நம்ம குடும்பத்தை போய் தப்பாக பேசுகிறவங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு பெண்ணுங்கிறவங்களுக்கு ஒரு அடிப்படையில் ஒரு புரிதல் ஒன்று இருக்கணும். நம்ம என்ன வேணாலும் பேசலாம். நம்மளை திரும்ப யாராவது ஒருத்தங்க கேள்வி கேட்டுட்டாங்கன்னா பாருங்க பொம்பளை திட்டிகிட்டு இருக்கான் பாருங்க அப்படின்ற ஒரு பெண்ணுங்கிற போருக்குள்ள ஒழுங்கிடக்கூடாது. நீங்கள் எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறீங்களோ அதே வார்த்தையை எதிர்த்தாப்பில் இருக்குன்னு பயன்படுத்துவோம். உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிற மணிக்க இங்கே ஆண்களுக்கு சுதந்திரம் இருக்குது. ஆனால் நம்ம அப்படி பேச போகிறது கிடையாது. என்ன வேணால் வாய்க்கு வந்ததை பேச வேண்டியது, ஒரு வரமுறையே இல்லாமல் பேச வேண்டியது. அந்த வரமுறை இல்லாமல் பேசுவதற்கு தடுக்கிறதுக்கு, அதாவது ஒருத்தங்க பேசுகிறாங்கன்னா அதை பேட்டியாக கேட்கக்கூடிய ஒருத்தங்க அப்படிலாம் பேசக்கூடாதுங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நெறிமுறை ஒன்று நெறியாளர் இருக்குது. அதனால தான் அவங்க நெறியாளர்னு சொல்லுவாங்க, நெறிப்படுத்தணும். ஆனால் ஒருத்தங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா கூட சேர்ந்துக்கிட்டு ஒருத்தங்க மீது வன்மம் இருக்குது, ஒருத்தங்க பிடிக்கலைங்கிறது தனிப்பட்ட விருப்பம். ஆனால் நீ ஊடகத்துக்குள்ளே வரும்போதுங்கிறப்போ பொதுவாக தான் நடக்கணும். அந்த அடிப்படை அறிவு கொஞ்சம் கூட இல்லை. தற்கூரி முண்டை மணிக்க இந்த 2 பேர் உட்காந்து பேசிக்கிறாங்க. சாதாரண விஷயங்கள் பேசலை, என்னெல்லாமோ பேசுகிறாங்க. அந்த பொம்பளையாலாம் பார்த்துக்கிட்டு என்னெல்லாமோ பேசுகிறது, அது வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இருக்கு. அந்த அம்மாவுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். அதர்ம மனோஜ்னு ஒரு பைத்தியக்கார சுற்றி நடக்கான். மணல் மருத்துவமனையிலேருந்து பாதிக்கப்பட்ட ஒருத்தன் வீட்டில் வச்சு சோறு போட்டு கொடுத்துட்ருக்காங்க. யூடியூப்பில் உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கான். அந்த நாய் ஒன்று சொன்னிச்சு, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க அப்படின்னு யாருமே மறுத்து பேச முடியாது. ஏன்னா குண்டிகாட்டி ஒரு மானியம் உண்டான். மன்னர்கள் காலத்துல நிர்வாணமா ஓடி இடத்தை வளைச்சு போடுவாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அதற்கு பெயர் குண்டிகாட்டி மானியம். குண்டிகாட்டி மானியம்னு நான் சொல்ல நாய் தான் சொன்னிச்சு. இந்த குண்டிகாட்டி மானியம் எப்படின்னா, எல்லாருக்கும் பங்கஜம்மாள் பேர் கேள்விப்பட்டிருக்கோம். பங்கஜம்மாள், மங்களம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பேர் பொதுவாக கேள்விப்பட்டிருப்போம். இந்த பெயர்கள் இப்போ வரைக்கும் நிலையாக இருப்பதற்கு அவன் ஒரு காரணம் ஒன்று சொல்கிறான். குண்டிகாட்டி மணி ஒன்று உண்ணான். ஒட்டுமொத்த பார்ப்பன சமூகமே இந்த மண்ணில் இப்படிதான் வைத்த கழுவுச்சு. அது அவங்க குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த பிராமணர்களே அப்படிப்பட்டவங்க தான் சொல்லி இந்த அயோக்கிய பையன் மனோஜ் பேசினான். நம்ம யாரும் அப்படி சொல்ல போகிறது கிடையாது. இதை யாருமே மறுக்க முடியாது. உங்கள் அம்மாட்ட உங்கள் ஆட்சியிட்ட போய் கேட்டு பாருங்க, குண்டிகாட்டி மணியம் என்னன்னு சொல்லி கேட்டு பாருங்கன்னு சொல்லி சொல்கிறான். நீ உங்க பாட்டி வயசு இருக்கிறவங்களை அணுகி அவங்களுடைய மூதாதையர் ஒரு கதை சொல்லி இருப்பாங்கல்ல, அந்த கதை என்னன்னு கேளு. நம்ம இவங்க கிட்ட இந்த திராவிட நட்புகளை சேர்ந்த பாப்பாத்தி இருக்கக்கூடிய ஒன்று சொல்கிறோம். குண்டிகாட்டி மணி பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்கானே, மறுக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்கானே. அது என்னங்கிறத நான் உங்களுடைய பெருசாக கேள்வி கேட்கல, பெருசாக ஒன்றுமே இல்லை. அப்படி ஒன்று இருக்குன்னு தான் சொல்கிறேன். இதை யாருமே மறுத்து பேச முடியாதுன்னு சொல்லி உங்கள் திராவிட கழகத்தை சார்ந்தவன் தான், தந்தே பெரியார் திராவிட கழகத்தை சார்ந்தவர் தான் இந்த மனோஜ் அவர்கள். இந்த பைத்தியக்கார பையத்தை தான் சொல்லியிருக்கான். இந்த பைத்தியக்காரன் சொல்கிறது உண்மையா பொய்யாங்கிறத உங்கள் பார்வைக்கே விட்டுருதோம். உண்மை இதை உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த ஐக்கிய பை இவன் இருக்கான் பாருங்கள், மாமா பை முக்தார் மாமா, இவன் நீங்கள் விளக்கு மாத்தால் முக்கிய செருப்பை கழட்டி அடித்து நீங்கள் என்ன பண்ணாலும் கண்டுக்கிட மாட்டேன். இவன் கண்டுக்கிறத விட இந்த சேனலுக்கு ஒரு ஓனர் ஒன்று உண்டு. சேனல் பேரை பாருங்கள், கொடுமையை பார்த்தீங்கன்னா சத்தியம் தொலைக்காட்சியாக. ஏன்னா ஒரு கட்சி தலைவர்
கட்சித் தலைவர் தாண்டி விட்டுருங்க, ஒருத்தங்க மீது வன்மத்தை பரப்பதற்கு அந்த புகைப்படத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 பேர் ஒன்றா இருக்க ஒரு புகைப்படத்தை எடுத்து போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ் வச்சுக்கிட்டாங்க, கவர் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு மக்களை இப்படி இழுக்கணுமா? வேறு வேலை பார்க்க வேண்டியதானே? இந்த புது பஸ் ஸ்டாண்டு கிட்ட போ, நல்லா வாய் இருக்குது, உனக்கு என்ன குறை உனக்கு சொல்லு, நல்ல கலராக இருக்க, ஒன்றே தான்ல கேட்குறேன். அவன் அந்த மாமா பையன் முக்தார் மாமாவை தான் கேட்குறேன், நல்ல கலராக இருக்க, வானவில் நண்பர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க, உனக்கு ரொம்ப பிரச்சனை லூலு குரூப்பில் போய் சொல்லு, ஆண்களும் மாநிலையும் புரிஞ்சு கூட ஆண் நண்பர்கள் நிறைய இருக்காங்க, உனக்கு நல்ல வேலை பார்க்க உனக்கு இது செஞ்சு கொடுப்பாங்க. என்ன உனக்கு என்ன குறை உனக்கு? கைகள் நல்லா இல்லையா, இல்லை வாய் நல்லா இல்லையா, உன் கண்ணு நல்லா இல்லையா, மூக்கு நல்லா இல்லையா, எதுப்பா உனக்கு குறை? எதுக்கு உனக்கு எல்லா தொகையும் உனக்கு இருக்குது. வாழும் நண்பர்களை போய் நீ போய் சேரு, இந்த புது பஸ் ஸ்டாண்டு கிட்ட போ, இந்த எல்லா புது பஸ் ஸ்டாண்ட்லையும் நடக்கும், போ இந்த தொடர்பு நிலையக்கிட்ட போ, நைட்டு மழை நேரம் ஆயிடுச்சுன்னா போய் உட்காரு, நல்லா சம்பாதிக்கலாம். இந்த வேலை பார்க்குறதுக்கு அந்த வேலையை பார்த்துட்டு போயிடலாம். நீ இப்போ பார்க்குற புறக்களில் பார்த்துட்டு இருக்கலாம், இந்த புறக்களில் பார்க்குறதுக்கு நீயே களத்துக்கு இறங்கிட வேண்டியதானே? நீயே உன்னுடைய கை காலை வைத்திக்கிட்டு உங்கள் கையும் உங்கள் ஆளும் வாயும் வச்சுக்கிட்டு நீயே ஒரு அதுக்கு வந்து அவதரிச்ச வேண்டியதானே? யார் கேட்க போகிறவன்? நீ வந்து யாராவது கேட்க முடியுமா? உன் உடம்பு உன் உடல். எப்படி அறிவை பயன்படுத்தி நம்ம இது பண்ணுறோமோ உடலையும் பயன்படுத்தி நீங்கள் உழைக்கலாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இந்த லூலு குரூப்பை சார்ந்தவங்க. என் உடல் என் உரிமை பேசக்கூடியவங்க. உன் வாய் உன் உரிமை, நீ போக வேண்டியதானே? இப்போ திரும்ப எதுக்கு இந்த நாய் இப்படி பேசுகிறோம்னா, நம்ம வந்து யாரையுமே இப்படி பேசக்கூடிய எண்ணங்கள் கிடையாது. குறிப்பாக நெறியாளர்களுக்கு பத்திரிகையாளருக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவங்க தான். இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளருக்கு ஒரு பிரச்சனைனா முதலாளாக குரல் கொடுக்கக்கூடிய நானன் சீமான் மட்டும்தான். அதுக்கு பிறகு மற்றவங்களை அறிக்கையில் வரப்போ நம்ம அதான் பார்த்துக்கிட்டு இருக்க தான் நடைமுறை இதான் வரலாறும் கூட இப்போ வரைக்குமே. அப்படி இருக்கும்போது இதே முக்தார் பரதேசிக்கு இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் மாட்டும்போது நம்ம பேசணுங்க அந்த ஐயக்க பையலுக்காண்டி. ஏன்னா நீ என்னமோ பண்ணிட்டு போ, அவன் ஐயக்க பையன் அப்படி தான் இருப்பான் நமக்கு தெரியும், ஆனாலும் பேசணும். ஏன் அவனுடைய கருத்து சுதந்திரம் அவனுக்கே தெரியாமல் வீடியோ எடுக்குது ஐயக்கியத்தனம் சொல்லி நம்ம பதிவு பண்ணுறோம். இவன் உட்காந்துக்கிட்டு பொம்பளையாளை உட்கார வச்சு பேச வச்சுக்கிட்டு அந்த பொம்பளையாளுக்கு வேணால் பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்ருக்கான். ஒரு கஸ்தூரின்னு ஒரு அம்மா இருக்குது நடிகை, அந்த அம்மாவுடைய வீடியோ எடுத்து போட்டு என்னங்க இப்படி காமிச்சிட்டு இருக்கான்னு சொல்லி ஒரு பொம்பளை கிட்ட காமிச்சிட்டு இருக்கான். ஓகே ரைட்டு. அந்த பொம்பளை அதை பார்த்துக்கிட்டு இருக்கு. மானக்கட்ட ஜென்மமாக இருக்குது அது எவ்வளோ போய் மானக்கட்ட ஜென்மம்னு பாருங்கள். ஒரு பொம்பளையை தரக்குறைவாக என்ன சித்தரிக்கிறான், ஒரு மாதம் சித்தரிக்கிறான். அது என்ன உங்களுக்கே புரியும். ஒரு மாதம் சித்தரிக்கிறான். அந்த சித்தரிக்கிறதுக்கு அந்த பொம்பளை உட்காந்து கம்பெனி கொடுத்துட்டு இருக்கு. அது அதை விட எவ்வளோ மோசம் பார்த்துக்கோங்க. இது ஒரு பேட்டின்னு சொல்லி எடுக்க வச்சு திட்டமிட்டு எடுக்க வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அவதூறு பரப்ப பார்க்குறாங்க. ஒரு அவதூறு, ஒரு பெண் சார்ந்து அவதூறை பரப்பினோம்னா அது பொம்பளையே வச்சு பேசினோம்னா பாருங்கள், ஒரு பெண்களை காட்டி இப்போ நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், சீமான் தம்பிகள்னே இதான் பிரச்சனைங்க, பெண்கள் சுதந்திரமே கொடுக்க மாட்டாங்கன்னு. அப்போ கஸ்தூரி யார்? என்னெல்லாம் அந்த கஸ்தூரியை பற்றி என்னெல்லாம் பேசுகிறாங்க. 2 பேர் உட்காந்துக்கிட்டு அந்த அம்மா நடந்து போகும்போது இப்படி இடுப்பை தூக்கி காமிக்குதுங்க. என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, என்னங்க வாய் இது அப்படின்னு கேட்குறான். ஓ இது பண்ணலாமா அவங்க, இது அவங்க பொண்ணவங்கள அவங்க சொல்லி எடுத்து கொடுக்குறான். அது ஒரு மண்டைக்காலவர் பிடிச்ச ஒரு கிழவி. எங்கே சோறு போடும் எங்கே சோறு திங்கன்னு சொல்லி அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. உதயநிதி ஸ்டாலினுடைய விழா நடந்துச்சுன்னா சோறு திங்குமா, பிரியாணி கிடைக்குமா, லெக் பீஸ் கிடைக்குமா சொல்லி நாக்கை தொங்க போட்டிருக்கு. எதில் இருக்குது? திராவிட நட்பு கழகத்தில் இருக்கும்போதே தெரியும் அது வேலைக்கே போகாது. ஏற்கனவே வேலைக்கு போகாமல் நல்ல இந்தியா முழுக்க சுகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. யாருக்குன்னே வேலைக்கே போகாமல் சுகம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுலேயும் சுகத்துக்கு சுகம் ஸ்கொயர்டு. வந்து திராவிட கழகத்தை ஏதாவது வேலைக்கு போய் பார்த்துருக்கீங்களா? என்ன வேலைக்கு போயிருக்காங்க? எதுக்கு இவ்வளோ சொத்து எவ்வளோ சொத்து எப்படி வந்துச்சு யாருக்கா தெரியுமா? யோசிச்சு பாருங்கள். இது நல்ல சுகபாலுமையாக நீங்கள் வாழணும்னா திராவிட கழகத்துக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் வேலைக்கே போக வேண்டாம். உங்களுக்கு இப்போ நம்ம இருக்க நமக்கு ஒரு தொழில் உண்டு, எல்லாருக்கும் ஒரு தொழில் உண்டு. இவங்களுக்கு என்ன தொழில் இருக்குது? சுபவீரப்பாண்டி என்ன வேலை பார்த்துருன்னு சொல்லுங்களேன். என்ன வேலை பார்த்துருக்கான் அவன்? என்ன குடும்பம், அவன் 2 குழந்தை இருக்கலாம், கட்டி கொடுத்து பேரமைச்சு வச்சுருக்காரலாம். எப்படி கட்டி கொடுத்தார்? அது அவங்க சமுதாயத்துக்குள்ள ரொம்ப முக்கியம். அவங்க செட்டியார் சமுதாயம், தெலுங்கு செட்டியார் சமுதாயத்துக்குள்ளே எப்படி கட்டி கொடுத்தார்? கல்யாணம் பண்ணி கொடுக்க செலவு வேணும்லாங்க, காசு வேணும்லாங்க. ஒரு என்ன இருக்குது? வாயை தவிர என்ன இருக்குது இவர்கிட்ட? வாயில் பெரியார் பேசுவா, அதை தவிர என்ன பண்ணி முடியும்? வாயில் வச்சு எப்படி சம்பாதிச்சு இத்தனை வருஷம் ஒப்பைத்திட்டார? தகசார் தமிழ் விருது வாங்கிட்டார. ஐயா வீரமணி எடுத்துக்கோங்க. என்ன வேலை பார்த்துட்டாரு? என்னங்க வேலை பார்த்துட்டாங்க? மக்களுக்காண்டி வேலை பார்த்துட்டாங்களா?
இல்லை ஒரு ரோடு தூக்கி ஆளை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் யாராவது வேலை பார்த்தா நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த கம்பெனி வச்சாங்கங்க, இது மூலமாக அவங்க லாபம் நடந்துச்சுங்க, அது போக பொது வாழ்க்கையும் பார்த்துட்டாங்க, யாராவது ஒருத்தங்க சொல்லுங்கள்? கிடையாது. இப்போ தான் யூடியூப் வந்துருக்கு. சுவையம்மா சுவரில் எடுத்த பந்துலாம் குறியாக இருப்பாங்க. பந்து எங்கே முட்டு சந்து கிடைக்கும், இதான் இவங்க வேலையே. இதுதான் சுவரில் எடுத்த பந்து அப்படி அலைஞ்சிட்டு இருப்பார். இப்போ தானே யூடியூப் இருக்குது, இது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உழைக்காமல் உடலை எப்படி வேர்வை சிந்தாமல் பாப்பா இருக்கிறானோ அதற்கும் சலிக்காதவர்கள் தான் இந்த திராவிடர்கள். நான் பாப்பான் எதுக்குங்கிற பேரில் இவன் உடல் உழைப்பே போடாமல் இருக்கக்கூடியவங்க. இது ஏற்கனவே பாப்பாத்தி யாரே இந்த பொம்பளையாள். இது யாருக்கு வேலைக்குன்னு போய் ஒன்று கிடையாது. நம்ம வேலை பார்க்கணும், உடம்பு வேலை வேறு சிந்தணும், நம்ம வேலைக்கு போனால் உடம்பெல்லாம் கருத்து போயிடுவோம், இதெல்லாம் ஒன்று இது கிடையாது, ஏற்கனவே கிடையாது. இதில் போய் சேர்ந்தால் ரொக்கம் சுத்தமாங்களா? சுத்த லட்சணத்தில் தான் இருக்குது. இந்த லட்சணத்தில் உட்காந்துக்கிட்டு தான் களத்தில் நிற்கக்கூடியவங்களை கொச்சைப்படுத்துகிறாங்க இந்த 2 அயோக்கியங்கள். யாரே இந்த முக்தர் அயோக்கிய பேரும் இந்த பொம்பளையால் சேர்ந்துக்கிட்டு. இதுங்களுக்கு என்ன தெரியுமா வேலை? சீமானன் பிஜேபி பி டீமாக முத்திரை குத்திரணும். ஏன்னா பிஜேபி பி டீம்னா எங்களுக்கு எதுக்கு எண்ணெயே வரப்போது? நீங்கள் பிஜேபி எதுக்கக்கூடிய அறிவை கட்டுவீங்களா? பிஜேபிக்கு எதிராக பேசக்கூடிய அறிவை கட்டுவீங்களா? என்ஐஏங்கிறது ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது. அவள் ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்குள்ளே இன்றைக்கி சோதனை பண்ண வராம்னா எதுக்கு நீ குரல் கொடுக்காம இருக்க? நாம் தான் தாண்டி விட்டுரு. அவன் உன்னுடைய காவல்துறையை மதிக்க மாட்டேங்கிறானே. முதலமைச்சர் ஸ்டாலின் மதிக்காமல் போயிட்டானே. மொத்தம் மறைச்சிக்கிட்டு வர முடியுமா? ஆன்மீக உள்ள முதலமைச்சர் மொத்தம் மறைச்சிருக்காங்கிட்ட வர முடியுமா? இப்படி சோதனை பண்ணி விட்டுருவாங்க. அந்த அம்மா முடியாது. அந்த அம்மா கிட்ட முடியாது. பருப்பு ஆகாது. இங்கே என்ன எங்கள் ஐயா முதல்வர் இருக்கா வந்துட்டு போயிருந்தாங்க, ஈஸியாக வந்துட்டு போயிருந்தாங்க. அவர் கேள்வி கேட்க மாட்டாங்க, நம்பிக்கை வந்துட்டு போயிருந்தாங்க. அதை கேட்க மாட்டாங்க. தேர்தல் சின்னத்தை நம்ம 7% வாக்கு வச்சுருக்கிறோம். கிட்டத்தட்ட 31 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறோம். இப்போ அந்த நம்ம கூட இருக்கக்கூடியவங்க கமலஹாசன் கட்சி, அந்த கட்சிக்கு அதே திரும்பியும் கிடச்சிருக்கு. நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இந்த தேர்தல் ஆணையம் இருக்குது. நம்ம இந்த முறை நம்ம போய் நின்னோம்னா பிஜேபிக்கு மிகப்பெரிய பேக் ஃபயராக விவசாய சின்னம் இருக்க போகுதுன்னு எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா பிஜேபி அதிமுக கூட்டணி சேர்க்க மாட்டேங்கி. அப்போ அப்படி இருக்கும்போது பிஜேபி இங்கே தமிழ்நாட்டில் நிற்கும்போது இங்கே 3வது பெரிய கட்சியாக நாம் தமிழ் கட்சி வளர்ந்து நிற்கி இந்த பிஜேபிக்கு பெரிதளவு அடியாக இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காண்டி என்னையே விட்றான். தீவிரவாதி முத்திரை குத்து ரெடி பண்ண பார்க்குறான். இன்னொரு பக்கத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா விவசாய சந்தை முடக்க பார்க்குறான். இது எல்லாம் குத்தி பார்க்குறாங்க. ஆனால் இளைஞர்களை போய் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. எத்தனை பேர் திமுகவில் போய் சேர்ந்த இவங்க இந்த அம்மாட்டே கேட்டுருவோமே, உங்கள் திராவிட நட்புகளுக்கு ஒரு குப்பை இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க. குப்பை இயக்கம் நீங்களும் உங்கள் சுபவி மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். அந்த குப்பை இயக்கத்தில் எத்தனை இளைஞர்கள் இவங்க குப்பை இயக்கத்தில் இருக்கிறாங்க? இல்லை எத்தனை பிராமணர்கள் இருக்கிறாங்க? சொல்லுங்கள். இவங்க பிராமணர் எத்தனை பேர் திராவிட நட்புகளத்தில் இருக்கிறாங்க? எத்தனை பெண்கள், குறிப்பாக இளம் பெண்கள், அதாவது வாய்ப்பு கொடுக்கக்கூடிய பெண்களுக்கு உங்களை மாதிரி எல்லாம் நீங்கள் வேலைக்கே போகாமல் இருக்கக்கூடியவங்க, உங்களெல்லாம் சொல்லலை, உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த பெண்கள் எத்தனை பேர் உங்கள் திராவிட நட்பு கழகத்தில் இருக்கிறாங்க? ஒன்றுமே இருக்க மாட்டான். அப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, மக்கள் நெருங்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த திராவிடர்கள் அந்நியப்படுத்தப்பட்டு இருக்காங்க. இதுதான் இவங்களுக்கு சிக்கல். அப்போ என்னென்னா, இங்கே பிஜேபி குத்திட்டு இருக்காங்க. நாளைக்கே 2024 தேர்தலில் மோடிக்கு பெரும்பான்மை இல்லைன்னா நேரடியாக திமுக போய் பிஜேபிக்கு முட்டு கொடுத்துரும். அதற்கும் இந்த 50 முட்டு கொடுக்க போகுது. இவங்க உங்கள் நிலைமையெல்லாம் பார்த்தா எங்களுக்கு உண்மையை பாவங்க. இப்போ நீங்களாம் படித்த அடிமைக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறத பெருமையாக பேசுகிறீங்க தெரியுமா? போங்க. இன்பநிதி வரப்போகிறாரு, தயாரிப்படுத்தி வைங்க. அவங்க வாய்கள்லாம் இன்பநிதி மாதிரி ஒரு தலைவர் நாங்கள் பார்க்கவே முடியாதுங்க, அவர் பெரிய தலைவர், வாயை தயாரிப்படுத்தி வச்சுக்கோங்க. இந்த பொருட்கள் எப்படியும் கூட சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ பொருட்கள் நல்லா முட்டு கொடுப்பான். அதுக்கு இவன் தயாராகிக்கிட்டு இருக்கான். நல்லா பொலுன்னு இருக்கான் பார்த்தீங்களா? நல்லா வாய் ரெடியாக வச்சுருக்கான். 2 பேர் அதுக்கு ரெடியாக இருங்க, அதுக்கு செய்ய ரெடியாக இருங்க. சீமானனை பற்றி சீமான் பேர் சொல்கிறதுக்கே தகுதி இல்லாத நீங்களாம் ஏண்டா 2மே அப்படி தான். சீமானனை பேரை சொல்கிறதுக்கு தகுதி கிடைத்தீங்களா? இதுக்கு உட்காந்துக்கிட்டு என்னெல்லாமோ பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு ஊடகம் எடுத்து பதிவு வேறு பண்ணி தொலைக்காட்சி லெவலில் போடு. சேனல் பேர் சத்திய சோதனையில் இருந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இவர்களெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டியது மக்கள்கிட்ட தெரிய வைக்கணும். இப்பெல்லாம் உனக்கு ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கு. மனோஜ் சொன்ன மணிக்க ஒரு மானியம் ஒன்று வாங்கினாங்கலாம். நான் சொல்ல அவன் தான் சொல்கிறான். இந்த மானியத்தை பற்றி விலாவரியாக தெரிஞ்சால் பதிவு பண்ணுங்கள். அது உண்மையே இப்படி இருந்துச்சா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த புரோக்கர் பையன் தான் சொன்னான், பைத்தியக்கார பையன். இருந்துச்சா இல்லைங்கிறத அவட்டே கேட்டு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.